அனைவருக்கும் வணக்கம். குளிர்காலம் வந்துருச்சுனாவே ஜலதோஷமும் சேர்ந்து வந்துடும். குளிர்காலம் தொடங்கியதும் சில வைரஸ்கள் சுறுசுறுப்பாக நம்ம உடம்புல நுழைஞ்சு மூக்கு ஒழுகுதல் மற்றும் சுவாசம் சம்பந்தமான நோய்களை தூண்டுவதற்கான காலமாக இந்த குளிர்காலம் இருக்குது. ஜலதோஷம் தொடங்கியதற்கான சில அறிகுறிகள் மூக்கு ஒழுகுதல், தும்மல், தொண்டைப்புண், குளிர், காய்ச்சல், தலைவலி, உடல் வலி இதெல்லாமே. ஜலதோஷத்தை போக்கக்கூடிய இயற்கை வைத்தியங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொண்டை அடைப்பு மற்றும் ஜலதோஷம் இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பை சேர்த்து நீங்கள் கொப்பளிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உடலினுள் வைரஸ்கள் மேலும் நுழைவதை நம்ம தடுக்க முடியும். நீராவி பிடித்தால் மூக்கடைப்பு மற்றும் மாரடைப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சூடான நீராவி சுவாச பாதையில் இருக்கும் கிருமிகளை கொல்லும். ஜலதோஷம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நீராவி பிடிச்சிங்கன்னா ஜலதோஷம் வர்றதை தடுக்க முடியும். ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜலதோஷ வலி நிவாரணி மற்றும் ஸ்ட்ரீமரை நீங்கள் பயன்படுத்தலாம். இஞ்சி டீ, ஆவி பறக்கும் சூடான இஞ்சி டீயை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஜலதோஷத்தை எளிமையாக போக்கலாம். புதினா டீ, புதினா மற்றும் துளசி இலைகள் சேர்க்கப்பட்ட டீயை ஜலதோஷத்தப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா தொண்டை மற்றும் சுவாச பாதையில் உள்ள பிரச்சனைகள் குணமாகும். ரசம், புளி மற்றும் கருப்பு மிளகு சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் சூடான ரசம் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்கள் வெளியேற இது உதவுது. மேலும் மூக்கு மற்றும் கண்களில் நீர் பெருக்கெடுப்பால் நாசி பாதையில் ஏற்படும் அடைப்புகளை இது நீக்குது. பூண்டு ரசம், இது ஒரு பழமையான முறை. ஜலதோஷத்தின் தீவிரத்தை குறைக்க இது உதவுகிறது. மேலும் பூண்டு ஒரு ஒருங்கிணைந்த சுவை மணத்தின் விளைவுக்காகவும் ரசத்தில் சேர்க்கப்படுது. மஞ்சத்தூள், பாலில் மஞ்சத்தூள் சேர்த்து குடிக்கணும். பாலில் மஞ்சத்தூள் சேர்த்து குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் வர்றதை நம்ம குறைக்க முடியும். மஞ்சள் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மஞ்சளில் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல பயனுள்ள தீர்வாக இருக்கும். விட்டமின் சி, விட்டமின் சி ஒரு தொற்று எதிர்ப்பு மருந்தாக இருக்கும். ஜலதோஷத்திற்கு நன்கு அறியப்பட்ட மருந்தாகவும் இது இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் தேனை வெதுவெதுப்பான தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அதில் எலும்பிச்சை சாறையும் பிழிஞ்சு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கணும். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலுக்கு எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு மூக்கு அடைச்சிருந்ததுன்னா தேன் கூட துளசி இலை சாறை 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க துளசி இலைகளை மென்று சாப்பிடலாம். உணவுப் பொருட்களை நம்ம தொடறதுக்கு முன்னாடி கைகளை நீங்கள் கிருமி நாசினிகளை பயன்படுத்தி கைகளை கழுவணும். இந்த செயல்னால் உடலினுள் ஜலதோஷம் வர காரணமாக இருக்கிற நுண்ணுயிரிகளை குறைக்க முடியும். இது மாதிரியான அழகு ஆரோக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.